திமுகவின் 75வது ஆண்டு பவழ விழா, பெரியார், அண்ணா ஆகிய தலைவர்களின் பிறந்த நாள் விழா என 3 விழாக்களையும் ஒன்றாக சேர்த்து திமுக முப்பெரும் விழாவாக சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திமுக பவழ விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பொதுக்கூட்டம் வருகின்ற 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளது என நேற்று அறிவித்திருந்தனர். இந்த பவழ விழா பொதுக்கூட்டத்திற்கு திமுக கூட்டணிகளான VCK, மதிமுக போன்ற கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரையும் பங்கேற்கும் வகையில் காஞ்சிபுரத்தில் பவழ விழா பொதுக்கூட்டம் நடத்திட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. அந்த வகையில் திமுக பவழ விழா பொதுக்கூட்டத்திற்கு அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. அந்த வகையில் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் ஆண்கள் கல்லூரி மைதானத்தில் பவழ விழா பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக இடத்தினை தேர்வு செய்த நிலையில் அவ்விடத்தினை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பவழ விழா பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மைதானத்தின் பொதுக்கூட்டத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை விரைவில் முடித்திட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன், உதயநிதி துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதற்கான தகவல் வருவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு உண்மையில் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஒரு சில நாட்களில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் என உறுதியளித்தார். இதன் வாயிலாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரப்போகிறார் என்பது தெரிய வருகிறது. பின்னர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கேள்விக்கு தன்னை மாட்டிவிடப் போகிறீர்கள் என கூறி அங்கிருந்து சென்றார். பவழ விழா நிகழ்ச்சி வருகிற 28ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் பச்சைப்பன் கல்லூரி அருகில் இருக்கிற திடலில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் தோழமை கட்சியுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். சென்னையில் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக முப்பெரும் விழா பவழ விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. இந்த கூட்டம் தோழமை கட்சி தலைவர்லாம் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த கூட்டம் சிறந்த முறையில் எழுச்சியான முறையில் நடைபெற இருக்கிறது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டம் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட இயக்கத்தோழர்கள், தோழமை கட்சி சகோதரர்கள்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்கிறேன். அதே போல நம்ம கலைஞர் நூற்றாண்டுல அதுக்கப்புறம் நம்ம தளபதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆனாரு. இப்ப இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா வந்துட்டு திமுக தலைவர் கலைஞர் போது அண்ணா நூற்றாண்டு காஞ்சிபுரத்தில் பண்ணாங்கன்னா, இதே போல வந்து 30 விழா வந்து திமுக தலைவர் பண்றதுனால நம்ம காஞ்சிபுரத்துக்கு அதுல நான் இப்போ அமைச்சர் வந்துட்டு துணை முதலமைச்சர் வாய்ப்பு இல்லை இருக்கு போது உண்மையிலே இருக்கு போது அது ஒரு வாரம் 10 நாள்ல உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக இன்னும் ஒரு வாரத்தில் நாளைக்கு கூட அறிவிச்சாலும் அறிவிச்சிருவாங்க. தயாரா இருக்கோம் நாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்